வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு டிஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துக்கணும். அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அப்ளிகண்ட்டோட அப்பா பெயர், அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்து, அவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, அதேமாரி ரெசிடென்டல் அட்ரஸ், அது எல்லாமே பின்கோடோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. பிளேஸு, டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் எல்லா ப்ரூஃப் காப்பீஸும் நீங்கள் அட்டாச் பண்ணுமா, அவங்க கேட்டிருக்க எல்லா ப்ரூஃபுமே. அதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி எனி ஒன் கேட்டிருக்காங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு எனி ஒன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ் இருக்கணும். இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி / டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், தருமபுரி 636705 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நவம்பர் 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஹெச்சி கடத்தூரில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். 10,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ். அரூர் ஜிஹெச்சில் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமாக போஸ்டிங்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஜென்ரலில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி 2 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒன்று ஃபீமேலுக்கு ஒன்றுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில் ஜென்ரலில் 1 வேக்கன்சிஸ், அது ஃபீமேலுக்கு இருக்குது. அடுத்து ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மேலுக்கு ஒன்று ஃபீமேலுக்கு ஒன்றுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரிமங்கலம், பஞ்சப்பள்ளி, புலிக்கரை, அரூர் ஜிஹெச்,
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் காரிமங்கலம் பஞ்சப்பள்ளியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு 15,000 13,000 இந்த மாதிரி சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை மட்டும் உங்களுக்கு 59 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்பென்சர், இதில் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலை, பாப்பாரப்பட்டி, ஜக்கா சமுத்திரம், நூலஹள்ளி, அதே மாதிரி புலிக்கரை, சித்தேரி, ட்ரைபல் இந்த பிளேசஸில் போஸ்டிங்ஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து ஃபார்மசிஸ்ட் / டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் GDMCH தருமபுரியில் இருக்கும். குவாலிஃபிகேஷன் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். 20,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யோகா ப்ரொஃபஷனலில் 1 வேக்கன்சிஸ் GDMCHல தருமபுரியில் போஸ்டிங்ஸ் இருக்கும். BNYS முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் போர்டு அல்லது கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 28,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பஞ்சப்பள்ளி அண்ட் காரிமங்கலம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். BNYS முடிச்சிருக்கணும். ரெஸ்பெக்டிவ் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து சித்தா டாக்டர் 1 வேக்கன்சிஸ் GDMCH தருமபுரியில் போஸ்டிங்ஸ் இருக்கும். MDயில் நீங்கள் சித்தா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் போர்டில் நீங்கள் அந்த கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 60,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டரில் 1 வேக்கன்சிஸ் GPH பெரும்பாலையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். BHMS முடிச்சிருக்கணும். ரெஸ்பெக்டிவ் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 40,000 ரூபாய் சேலரி இருக்கும். 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுனானி டாக்டரில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. GPH புலிக்கரையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். BUMS முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 40,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ணா சாகரம், இங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். MBBS முடிச்சிருக்கணும். அதேமாதிரி மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி பேசிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பதவியின் பெயர் வந்து நீங்கள் குறிப்பிட்டு விண்ணப்பிக்கணும். பதவியின் பெயரை குறிப்பிடாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேக்கன்சிஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் செப்பரேட்டடாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.